ரெண்டு பேரும் இல்ல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த அளவுக்கு உங்க மனைவி கிட்ட நீங்க பேசுனீங்க? அதாவது டைமே இல்லைன்னா கூட நீங்க கொடுக்கற ஒரு ஆசை வார்த்தை, ஒரு சின்ன போன் காலா இருக்கலாம், அவங்கள சாப்பிட்டியான்னு கேட்டதா இருக்கலாம், இல்ல வேற என்ன விஷயமாவும் இருக்கலாம். அதாவது திருமணமான புதிதுல எப்படி எல்லாம் ஒரு ஒரு குளோரியஸா நீங்க உங்க ஒய்ஃப வந்து ஒரு புதுசா பாக்குறீங்களோ, அதே போல புதுசா வாழ்நாள் முழுதும் பார்க்கறதுக்கான உணர்வுகள் ஏற்படுறது குறையறதுதான் இதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லுவேன். சோ பெண்களுடைய மனது நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைஞ்சது. அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல முக்கியமா நடக்கக்கூடிய இன்டர்கோர்ஸ தாண்டி, அதாவது பெண்ணுடைய பிறப்புறுப்பும் ஆணுறுப்பும் இணைவதை தாண்டி பெண்களுக்கு பிடித்தமானது அப்படின்னா அந்த முன் விளையாட்டுகளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த முன் விளையாட்டுகளும் தாண்டி அவள்கிட்ட நீங்க எந்த அளவுக்கு அன்பா கேரா அவளுடைய உணர்வுகளோட கலந்து அவளுடைய பாசத்தோட கலந்து அவளை தாங்குவது போல நீங்க பேசுனீங்க. நீங்க கேட்கக்கூடிய 2 வார்த்தையிலேயே அவங்க ஐஸ்கிரீம் மாதிரி உருகக்கூடிய மனநிலைமைக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா தான் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே நேரத்துல அந்த நடக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த புரிதலும் அந்த தாம்பத்தியமும் ரொம்ப இயல்பா இருக்கணும் அப்படின்னா காலையில இருந்து மாலை வரை எந்த அளவுக்கு 2 பேரும் அன்பா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற விஷயம் தான் இரவுல நடக்கக்கூடிய உங்களுடைய தாம்பத்தியம் எவ்வளவு வந்து ஒரு டேஸ்டான விஷயமா இருந்தது, 2 பேரும் விரும்பி நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கினதா இருக்கும். ஆனா யூஸ்வலி என்ன நடக்குது, எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் கான்வர்சேஷன் பினான்சியல் மேட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி பேசி 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி உன் குடும்பம் யாரு, என் குடும்பம் யாரு, உன் குடும்பத்துல என்ன பண்ணாங்க, என் குடும்பத்துல என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு கணவன் மனைவி இணைந்து இன்புற்று இந்த வாழ்க்கைய வாழணும், முழுக்க அனுபவிச்சு வாழணும் தான் கடவுள் ஒரு கனெக்டை ஏற்படுத்துறாரு. ஆனா இவங்க 2 பேரும் வாழ்றது கிடையாது. இந்த வாழ்றதுன்ற ஒரு கான்செப்டையே மறந்துட்டு நம்மளை சுத்திலும் என்ன சூழ்நிலைகள் இருக்கோ, நம்மளை சுத்திலும் இருக்கக்கூடிய நபர்களை பத்தியும் தான் உங்களுடைய கான்வர்சேஷன் இருக்கு. அப்போ உங்களை பத்தின கான்வர்சேஷன் இருந்தா மட்டும்தான், ரொம்ப அன்பும் புரிதலும் ஆசை வார்த்தைகளும் இருந்தா மட்டும்தான், லைக் எப்படி வந்து ஒரு பிரியாணி டேஸ்டா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணுவோமோ, அந்த வாசனை அந்த பிளேவர் வந்தாதான் அந்த பிரியாணியை சாப்பிடணும் போல இருக்கும். சோ அது போலதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த நாள் முழுக்க உங்களுடைய உரையாடலும் உங்களை அன்பும் உங்களை ரெடி பண்ணுதுன்னு அர்த்தம். சோ அன்பா பேசி அன்பா வெளிப்படுத்தினாதான் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரே நேரத்திலான ஒரு தாம்பத்தியம் விருப்பம் ஏற்பட்டு நடக்கும்.